சின்னமனு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா தன் கையால் சமூக சேவை விருது வழங்குறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இங்கே சேதுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா தன்னுடைய அப்பாவை காப்பாற்றினது இங்கே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது இங்கே சேதுக்கு அப்போவே தமிழ்ச்செல்வி மேலே கொஞ்சம் பாசம் அதிகரிச்சுக்கினே சொல்லலாம். ஏன்னா தமிழ்ச்செல்வியை ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருந்தார் சேதுவும். ஆனால் இப்போ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு இங்கே தமிழ்ச்செல்வி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் பண்ணத்துலேருந்தே இங்கே சேது தமிழ்ச்செல்வி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்து தமிழ்ச்செல்வியை எப்படி எப்படி பார்த்துக்கணுமோ, வயிற்றில் வளர குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சேதுவும். அதுக்கப்புறம் கருப்பும் அங்கே மேடையில் வந்து இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதும் ரெண்டு பேரும் நிற்க வச்சு பார்க்குற போது ரொம்பவே பொருத்தமாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நினைக்கிறாரு. ஆனால் அப்பத்தாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்பத்தா நினைக்கிறது கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது. உடனே எங்கள் ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி நீ இது மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உனக்கு ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்கறதுக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு பெருமை தேடி தந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நான் இனி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது நான் ரொம்பவே பெருமையாக இது ஃபீல் பண்ணுறேன். நீ இது மாதிரிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பெருசாக நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த கல்லூரியில் நான் வேறு மாணவனோ மாணவியோ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொன்னேன். ஆனால் என்னோட மருமகளாக நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீ சமூக சேவை விருது வாங்குற போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அத்தனை பேர் உயிரை நீ காப்பாத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது அங்கே ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற போது அப்பத்தாக்கு கருப்புக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக விசில் அடிக்கிறதும் கை தட்டுறதும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதும் உடனே அங்கே ராஜாங்கமும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மாமா நீங்கள் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய கடமையை தான் பண்ணேன். நீங்கள் உயிருக்கு போராடுங்கிற போது நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் அந்த காட்டுக்குள்ளே போனேன். அதே மாதிரி அந்த மாற்று மருந்துமே எடுத்தேன் உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த போஸு என்னை அழிச்சிட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் அது கண்டுபிடிச்சது இங்கே சேது மாமா மட்டும்தான். அவரு தான் எனக்கு இந்த பெருமையை தேடி தந்தது, அவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நல்லது பண்ணிட்டோமே, சேதுவுக்கு அந்த நல்ல பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நினச்சது ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம், எல்லாமே எனக்கு புரியும். ஆனால் உனக்கு எப்போவுமே நல்லது செஞ்சால் உனக்கு பாராட்டினா உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு நீ எந்த ஒரு கஷ்டம் இல்லாத நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. சாபத்திரியும் ஈஸ்வரியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாபத்திரிக்கும் தமிழ்ச்செல்வி நல்லா இருந்தாவே கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் இப்போ சமூக சேவை விருது அதே மாதிரி 1,00,000 ரூபாய்ங்க ஸ்காலர்ஷிப்பும் இங்கே ராஜாங்கம் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் கோபமாகவும் தான் இருக்குது. ஏன்னா இந்த 1 கோடியுமே தமிழ்ச்செல்விக்கே போய் சேர்ந்துருச்சு. நம்ம ஈஸ்வரி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்போ தமிழ்ச்செல்விக்கு அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ சாபுத்திரிக்கு யாரானா ஒருத்தரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் கஷ்டப்படுத்தாமல் மட்டும் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் ஈஸ்வரியுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்காங்க. ஏன்னா எவ்வளவோ கிடைக்க போகுது, பணம் நகை காருன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்க போகுது, நம்ம ரொம்பவே வசதியாகவும் வாழலாம், நம்ம சும்மா இங்கே கடைக்கு போனோனாலுமே காரில் போயிட்டு நல்லா ஜம்முன்னு வரலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் புஷ்ஷுன்னு இந்த பலூனில் இது காற்று கழட்டி விட்டா எப்படி போகுது அது மாதிரி இங்கே உடஞ்சி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே போஸும் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே காவியாவும் போஸை பாடாக பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டில் இங்கே ரூமுக்குள்ளே தூங்கக்கூடாது, கிச்சனில் தான் தூங்கணும். அதே மாதிரி
காவியா என்னென்ன சொல்கிறாங்களோ அது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மீறாமல் அதே தான் செய்யணும். அது மாதிரி செய்யலைன்னா காவியாவுக்கு போஸ் மேலே நல்ல பெரிய வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இங்கே போஸுவை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காரணமே போஸு தான். போஸு செஞ்சு வச்ச காரியத்தினால தான் அங்கே காவியாவும் போஸுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போஸுக்கு இந்த தண்டனைலாம் கரெக்டானது தான் சொல்லுவேன். ஏன்னா போஸு அங்கே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தாமரை கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதும் இல்லாமல் அங்கே 2 உயிரை பணைய வச்சு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் தமிழ்ச்செல்வி மாற்று மருந்தை கொண்டு வந்தாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி உசுரை கவலைப்படாமல் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று மருந்தை திருடிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் சேதுவு கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனால் சேது மேலே ரொம்பவே கோபம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க போஸும். ஆனால் போஸ் இப்போ எல்லா விஷயத்தையும் சேர்த்து இங்கே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்கறது காவியா மட்டும்தான். ஏன்னா காவியா நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் கெட்டது பண்ண போஸு இங்கே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவியா எடுக்கிற முயற்சிக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் இங்கே காவியாவும் இங்கே போஸுக்கு இது மாதிரிலாம் பண்ணாதான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவியை நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே அங்கே ரூல்ஸை போட்டுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடாக படுத்துக்கிட்டு இருக்காங்க காவியாவும். ஆனால் போஸு ரொம்பவே பாவனே சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அங்கே காவியா சொல்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஏன்னா காவியா 6 மாதம் என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் போஸும். அதுக்கப்புறம் சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி ராஜாங்கம் கையிலேருந்து அந்த அவார்டு வாங்கினது கூட பெருசு இல்லை. ஆனால் ராஜாங்கம் சொன்ன வார்த்தை அங்கே தமிழ்ச்செல்வி மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் தனம் வந்து அக்கா என்னக்கா அங்கே என்ன நடந்துச்சு, என்ன நீங்கள் அவார்டெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனம் நீங்கள் இங்கே நீ நினச்சதோட அதிகமாகவே நான் சந்தோஷமாக இருக்கேன். அங்கே எனக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னார் ராஜாங்கம்மா. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, என் கூட பேசவே அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் மேடையில் அங்கே என்கிட்ட நல்லா பேசி கை கொடுத்து வாழ்த்து சொன்னார். எனக்கு அதை நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா உலகத்தவே மறந்துட்டு நான் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்கிறாங்க. உடனே இங்கே மலருமே தமிழ் செம்மையா நீ சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. ராஜாங்கம் மாமா கிட்ட இருந்து நீ அவ்வளோ பெரிய பாராட்டை வாங்கியிருக்கேனா, அப்போ நீ எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்க. இங்கே நீ டெய்லியும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு காரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காரு, உனக்கு என்ன வேணுமோ அதுவும் பண்ணுறேன்னு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நீ செய்கிற வேலைக்கு 20,000 ரூபாய் சம்பளமும் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு சும்மாலாம் கொடுக்கல, அது நீ சும்மா கொடுத்தா வாங்க மாட்டேன், அதுக்கு உனக்கு எதனா ஒரு வேலை கொடுத்து அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மாமா நினச்சிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட தனமும் இது மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரியும் சித்ராவும் வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு என்னம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சித்ரா கூட சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேட்குறாங்க. உடனே எங்கள் சாபுத்திரியும் அவள் தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா, நான் முன்னாடியிலேருந்தே உக்காந்துருந்தேன். ஏன்னா உள்ளே எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் வெளியே காற்று வாங்கலான்னு வந்தேன். அந்த காற்றை கூட மறைச்சிட்டு இவள் வந்து உக்காந்துட்றா, வா நம்ம உள்ளவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி தாமரையை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே ரொம்பவே கோபமாகவும் சித்ராவும் கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி தலையை பிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் காவியாவை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே வரலையே. நம்ம எதனா பண்ண போய் போஸுக்கு இது கெட்டதாக முடிஞ்சு ஏற்கனவே இப்போ கிச்சனில் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கா, நாம் எதனா ஒன்று பண்ணி அவனை பாத்ரூமில் படுக்க வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பல்ல கடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரியை இப்போ வெறி குதிரையாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ போஸுவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க காவியா. அங்கே காவியாவுக்கு நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வேகத்தில் நம்ம யோசனையெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காம குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வியும் சேதும் எனக்கு
பார்க்குறம்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்குமே சந்தோஷம்தான். ஆனால் இங்கே இந்த விஷயத்தில் சேது தான் முடிவெடுக்க வேண்டியது. ஏன்னா அவன் விஷயத்தில், அவன் வாழ்க்கை விஷயத்தில் அவன் தான் லைஃப் லாங் வாழ வேண்டியவன். அவன் எடுக்க வேண்டிய முடிவுக்கு தான் நான் சம்மந்தம் சொல்ல முடியும். அதே மாதிரி அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட கேட்க வேண்டியது பெத்த தகப்பனா நான் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த நான் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாவும் என்னடா ராஜாங்கம் என்ன கேட்க போகிற, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் அப்பத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ் செல்வி இப்போ ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அவள் தப்பானவனால ஆயிட்டா. ஆனால் இப்போ இந்த வீட்டில் நான் உயிரோடு உக்காந்து எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி மட்டும்தான். அவளை இங்கே சேது கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனால் சேது தான் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க. ராஜாங்கம் வாயிலிருந்தே இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு அப்பத்தாக்கு மோகனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை கேட்ட சாபுத்ரி, ஈஸ்வரி, சித்ரா, தாமரன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நெஞ்சில் நெருப்பை கொட்டின மாதிரி ஒரு இது கோபம் இருக்குது. ஏன்னா அண்ணா அவள் பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் அவளுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அதிகண்ணா. அவள் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவ, அவளுக்கெல்லாம் எதுக்குண்ணா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்ரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் சாபுத்ரி நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா, அங்கே சிறுமலையில் உயிருக்கு போராடின்னு படுத்துட்டு இருந்தல, அப்போ அந்த மருந்து வரலாம் நீ அப்போவே போய் சேர்ந்துருக்கணும். இப்போ நீ பொழைச்சி வந்துட்டல, அதனால தான் தமிழ் செல்வியை திட்டிக்கிட்டு இருக்க. அவள் அத்தனை பேர் உசுரை காப்பாற்றிட்டு அவள் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கா. ஆனால் இங்கே ஈஸ்வரியும் போசங்கிறாங்க பாருங்க, அந்த இது அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணாமையே பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஊதியத்தெல்லாம் கேட்டாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி அப்படி இல்லையே, அந்த பணத்தை கொடுத்துவுமே தமிழ்ச்செல்வி வேணாம் அப்படின்ற வார்த்தையை விட அவன் மீறலை. அவள் தான் உண்மையான நல்ல மனசு வச்சுவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க. திடீர்னு ராஜாங்கம் இது மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு சாபுத்ரிக்கு தாமரைக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே இங்கே கருப்பை கூப்பிட்டு இங்கே சேதுவையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. சேதுவை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அங்கே பக்கத்துலேயுமே உட்கார சொல்கிறாங்க. சேது நான் கேட்குறதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காத, அங்கே தமிழ்ச்செல்வி இப்போ மனசு மாறி இப்போ நல்லவளா அவள் முழுகாமல் இருக்கா. இந்த மாதிரி டைமில் நாம் தான் அவளை பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும், அவள் மனசை கஷ்டப்படாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சேதுக்கும் அப்பா அதுக்கு என்னப்பா இப்போ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேது நான் இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாம்னு சொல்லிட்டு தெரியல, நான் உன்னை பெத்தன்ல அந்த ஒரு கடமைக்கு நான் அந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும். ஆனால் இதுக்கு நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது நான் சம்மந்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் உடனேங்க ராஜாங்கமும் சேது நீ பேசாமல் தமிழ்ச்செல்வி கூடயே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறியா, ஏன்னா தமிழ்ச்செல்வி இங்கே இருக்கிற உசுரை எல்லாருமே காப்பாற்றிருக்கா. அந்த நன்றிக்கு மட்டும் நான் சொல்லலை, ஆனால் அவன் மனசு ரொம்பவே சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டால் சேதுக்கும் அப்பா என்னப்பா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, உங்கள் உசுரை காப்பாற்றுருங்க, நான் உங்கள் உசுரை ஏன் உசுராக பார்க்குறேன், அதே மாதிரி என்னோட உசுரை அங்கே தமிழ்ச்செல்வி காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம், ஆனால் தமிழ்ச்செல்வி என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவளுக்கு சம்மதமானு சொல்லிட்டு நீங்களே கேட்டு சொல்லிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்டையும் சேது சொல்லிடுறாரு. தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வர சொல்லி கருப்பு கிட்ட சொல்லுவோம். கருப்புமே தமிழ்கிட்ட போயிட்டு தமிழே உன்னை ராஜாங்கம் அவர் கூப்பிட்டாரு, நீ உடனே வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாங்க. உடனே எங்கள் தமிழ்ச்செல்வியும் யோசிச்சுக்கிட்டே என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கிட்ட இங்கே ராஜாங்கமும் தமிழே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், இங்கே சேதுக்கிட்டையுமே கேட்டுட்டேன், ஆனால் உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு நீ இப்போவே சொல்லிவிடு, சேது கூட உனக்கு சேர்ந்து வாழ சம்மதமானு கேட்குறாங்க. ஆனால் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. உடனே அப்பத்தாவும் தமிழ் என்ன யோசிக்கிற, சம்மந்தம் சொல்லு, ஏன்னா சேது உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பான், ராஜாங்கம் இருக்கிற வரையில் அவன் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான், அதே மாதிரி யாருமே இல்லாத நிலையில் கூட உன்னை நல்லா தான் பார்த்துப்பான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனையாகி இப்போ விவாகரத்தில் இருக்குது, அதை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ ராஜாங்கம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க.
இருப்பாங்க. இப்போ தான் ராஜாங்கம் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நீ அவன் வார்த்தைக்கு மட்டும் மறுப்பு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே தமிழ் செல்வியும், மாமா நீங்கள் எப்போ எந்த விஷயம் சொன்னாலுமே நான் அதுக்கு மாறா பேசுனதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இது போதும் தமிழ்செல்வி, நான் சொன்ன வார்த்தைக்கு நீ எனக்கு மரியாதை கொடுத்து இதுக்கு சம்மதிச்சு பார்த்தியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. சரிங்க மாமா, இதுக்கு போய் என்ன மாமா, நீங்கள் இந்த விஷயத்த என்கிட்ட கேட்டதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.